ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பற்றின ஒரு ஹை லெவல் நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோடர்ஸ் சேனல். இந்த ஒட்டுமொத்த உலகமும் எப்படி இயங்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் ஃபிசிக்ஸ் வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்ஸ். இது ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்வி கேட்டு ஒரு பொருள் எப்படி நகருது, ஒரு பொருள் எப்படி செயல்படுது, அது எப்படி நடக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது வந்து ஃபிசிக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஓடுற ட்ரெயினில் வந்து நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெட்டியில் அந்த சென்டர் பாயிண்டில் வந்து நான் வந்து குதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. குதிச்சேன்னா நான் லாஜிக்கலியாக நான் பின்னாடி போய் தானே விழுகணும், நான் எதுக்கு குதிச்சோன்னா ஒரே இடத்துல நிற்கிறேன் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கட்டும். அப்புறம் ஃப்ளைட்டு எப்படி அவ்வளோ பெரிய வெயிட் உள்ள ஃப்ளைட்டு வந்து எப்படி வானத்தில் பறக்குது அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கட்டும். கிராவிட்டி மூலயமா நாம் எப்படி இங்கே நிற்கிறோம் அப்படின்றத பற்றி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, A to Z எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு இயக்கம் அப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து நமக்கு எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஐன்ஸ்டீனோட கூற்றுப்படி ஒரு ஆற்றலை வந்து உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஆனால் அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இதில் மாடர்ன் ஃபிசிக்ஸ்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்டம்ஸ் அப்படின்றது இந்த உலகத்தோடைய ஒரு மிகச்சிறிய ஒரு அணு. இந்த அணுவை வச்சு தான் இந்த உலகமே எல்லாமே பில்ட் ஆச்சு. சரி, இந்த ஆட்டம்னா என்னதான்ப்பா, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டம்குள்ளே வந்து நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்னு நம்ம மூணாக பிரிக்கலாம். இதில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து உள்ளே இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம், புரோட்டானை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நியூட்ரானுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, ஆனால் நியூட்ரானுக்கு வந்து மாஸ் உண்டு. இந்த எனர்ஜிஸை வந்து நம்ம 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு 5ஆக பிரிக்கிறாங்க. K is equal to 1/2 mv². இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் நகரும் போது அதில் இருக்க ஆற்றல், ஒரு இயக்க ஆற்றல் தான் வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கார் ஓடுறதா இருக்கட்டும், பறக்கிற ஏரோப்ளேனாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஓடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கைனெட்டிக் எனர்ஜி நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். P is equal to mgh. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா P is equal to mgh. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ள மாசு, கிராவிட்டி, ஹைட்டு, இந்த மூணுமே வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். ஒரு சின்ன பாலை வந்து நான் ஹைட்லேருந்து எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே போடுறேனோ அது வந்து கீழே விழுந்து அப்படியே மேலே வந்து பறக்குது. இதை வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய பாலை வந்து ரொம்ப மேலேருந்து ஹைட்டில் நான் கீழே போட்டேன் அப்படின்னா அதே பால் வந்து இன்னும் ரொம்ப ஹைட்டுக்கு வந்து அது ஜம்ப் ஆகி போகும். இதை வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டமோட வேகம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். உதாரணத்துக்கு சன்னோட லைட்டு, கொதிக்கிற தண்ணி, அடுப்பு, அப்புறம் வந்து இன்ஜின்ஸ் மூலயமா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது ஹீட் எனர்ஜி. இதை வந்து நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட இயக்கம் தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பேட்டரியிலேருந்து யூஸ் பண்ணுற சார்ஜிங்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற லைட்ஸு, ஃபேன்ஸு, இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டிலேருந்து தானே வருது. இது எலக்ட்ரான்ஸில் மூலியமாக தான் நமக்கு இந்த கரண்ட் எல்லாமே சப்ளை ஆகுது. சரி, இதுலேருந்து 5 எலமெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் கரண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 எலமெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். காற்றுலேருந்து, விண்டு மில்ஸு, சன்லைட்லேருந்து நம்ம சோலார் பேனல் வச்சு எனர்ஜி எடுக்கிறோம். அப்புறம் கடலோட அலைகளில் இருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம். இதில் நிறைய பேத்துக்கு பெர்பெச்சுவல் மோஷன் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இயக்கம்ன்றது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம ஒரு எனர்ஜி வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இது சயின்ஸ் படி சாத்தியம் கிடையாதுன்னு இது ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா எலக்ட்ரானோட இயக்கத்தை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்துன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயே பார்த்தீங்கன்னா 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான் வந்து இருக்குது. 8 எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ், 8 புரோட்டான் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ். அதனால 0ன்னு ரிசல்ட் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து அது ஷாக் அடிக்க மாட்டேங்குது. அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி. இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே நிறையா எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது அன்ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து நிறையா நம்மளால் எலக்ட்ரிசிட்டி வந்து ரேடியோ ஆக்டிவ் மூலியமாக நம்மளால் நிறையா எனர்ஜி வந்து எடுக்க முடியும். சரி, மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் மோஷன் அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. அதை தான் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிரிக்கெட் பால் பறக்கிறது, எர்த்து வந்து சூரியனை சுற்றுறது, அதுக்கப்புறம் பைக்கில் வந்து ஸ்பீடாக ஓட்டிட்டு அது நகர்ந்துக்கிட்டே தானே, மூவ் ஆகிக்கிட்டே தானே இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம மோஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபிசிக்ஸில். அப்புறம் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது நம்ம டோரை வந்து புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட்பாலை வந்து உதைக்கிறது, அப்புறம் கார் பிரேக் போடும்போது நிற்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா P is equal to mv.
அதாவது பி அப்படின்னா மொமெண்டம்னு அர்த்தம், எம்முனா மாசு, வினா வெலாசிட்டி. அதாவது மாஸ்னா வெயிட்டு, வெலாசிட்டி அப்படின்றது ஒரே பாதையில் வேகத்தில் அதில் மட்டும்தான் வேகமாக போகிறது தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை இந்த மொமெண்டம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ மெதுவாக வந்து சைக்கிள் வந்து எனக்கு எதிர வந்துட்டு இருக்குன்னு வைங்க, அதை வந்து என்னால் நிப்பாட்ட முடியும் ஈஸியாக. அது வந்து ஒரு மொமெண்டம். அப்புறம் வந்து இதே வந்து லாரி வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்து என்கிட்ட மோத வருதுன்னா நான் வந்து பறந்துடுவேன். இது வந்து இன்னொரு மொமெண்டம். நான் வந்து வெயிட் கம்மியாக இருக்கேன், லாரி வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதாவது சைக்கிள் வரும்போது எனக்கு எதிர ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது நான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கேன், சைக்கிள் எடை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் மொமெண்டம். லைட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா, இந்த வேர்ல்டுலேயே எது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்னா அது லைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த லைட் இருக்கிறனால தான் மிரரில் வந்து நம்மளால் நம்ம ஃபேஸை வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம மிரரில் வந்து நம்மளோட ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னா அது லைட்டோட தேவை வந்து அதுக்கு தேவைப்படுது. அப்புறம் லைட்டு மூலயமா ரெயின்போ உருவாகிறது, கேமராவில் படம் எடுக்கிறது, இது எல்லாமே லைட்ஸை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. இதை வந்து மூணாக பிரிக்கலாம்: ரெஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், ஸ்பெக்ட்ரம் அப்படின்ட்டு. ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா இப்போ நான் என் ஃபேஸில் என்னோட மிரரில் வந்து என்னோட ஃபேஸை நானே பார்க்குறேன் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு கண்ணாடி ஒரு லென்ஸில் இருக்குது, அந்த லென்ஸில் வந்து நான் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட்டு வந்து அந்த லென்ஸில் போயிட்டு அதுக்கு பின்னாடி வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நம்ம வந்து ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் கலர்ஸ் வச்சு லைட் எரியுறது, இதை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கிராவிட்டி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கிராவிட்டி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதாவது நியூட்டன் ஆப்பிள் தலையில் விழுந்துச்சு, நியூட்டன் உட்காரும் போது மரத்துலேருந்து ஆப்பிள் வந்து தலையில் விழுந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். F=G m1m2/r², இதுதான் இதோட ஃபார்முலா. அதாவது Fனா கிராவிட்டி, Gனா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, m1m2 அப்படின்னா ஒரு 2 பொருட்களோட மாஸ், R அப்படின்றது 2 பொருட்களோட மையங்கள் இடையிலான தூரம். இதைத்தான் நம்ம வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கிராவிட்டியோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கே நிற்கிறதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு கிராவிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடுறேன் அப்படின்னா அது ஸ்பீடாக கீழே விழுகுது, அதுவும் கிராவிட்டி காரணனால தான். இப்போ மேலே வந்து சேட்டலைட் சுற்றிட்டு இருக்குன்னா அதுவும் கிராவிட்டினால தான். இப்போ வந்து நிலா வந்து பூமியை சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் கிராவிட்டினால தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அது வந்து காற்றோட உதவி வந்து தேவைப்படுது. அதில் காற்று வந்து இருந்தால் அதில் ஓசை வந்து கேட்கும். நான் பேசுகிறது வந்து அது காற்று மூலியமாக உங்கள் காதில் வந்து அது கேட்குது. இதைத்தான் நம்ம வந்து சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்துருவோம். இல்லை கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு 3 டைப்பாக பிடிப்போம். கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டீரியலை வந்து நான் ஹீட் பண்ணுறேன், இதைத்தான் வந்து நம்ம கண்டக்ஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு பாத்திரத்தை கொதிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்பூனை கொதிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணுறதை வந்து நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கன்வெக்ஷன் அப்படின்னா அதே மெட்டீரியலுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சேன் அப்படின்னா அது வந்து கன்வெக்ஷன். அதாவது அந்த ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, தண்ணிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் தண்ணி வந்து ஹீட் ஆகுது, இதை வந்து நம்ம கன்வெக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் பாலை கொதிக்க வைக்கிறது, குழம்பை கொதிக்க வைக்கிறது எல்லாமே கன்வெக்ஷன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சன்லைட் வந்து என் மேலே வந்து டேரெக்டாக அடிக்குது, இதை வந்து நம்ம வந்து ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மேக்னெட் அப்படின்றத பொறுத்தவரை மேக்னெட் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அதில் நார்த் போல் சவுத் போல்னு 2 சைடு வந்து இருக்குது. மேக்னெட்டை பற்றி நமக்கு தெரியும், இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆனால் நம்ம அந்த இரும்பையே நம்மளால் மேக்னெட்டாக மாற்ற முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பில் வந்து நான் ஒரு காப்பர் வயரை வந்து நான் சுற்றிட்டேன், ஒரு காப்பர் மெட்டீரியலை வந்து நான் சுற்றிட்டேன். அந்த காப்பர் மெட்டீரியலை சுற்றிட்டு அந்த காப்பர் மெட்டீரியலுக்கு நான் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த இரும்பு வந்து காந்தமாக மாறிடும். அது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எப்போ வரையும் பாஸ் ஆகுதோ அது வரைக்கும் அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இரும்பில். அப்புறம் வேவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேவ்ஸ் அப்படின்னா நம்ம ப்ளூடூத்து, ஒய்ஃபை, அப்புறம் இந்த டிவியிலேருந்து நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, டிடிஹெச் கனெக்ஷன்ஸ், இதை வந்து நம்ம வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒயர்லெஸ்ஸாக நம்ம இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியுது. அதை எப்படி யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னால நம்மளால் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுது. இந்த எஃப்எம் ரேடியோ, ஒய்ஃபை, ப்ளூடூத், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. ஸ்பேஸ் அண்ட் டைம் இதை பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சன்னை வந்து எர்த்து வந்து சுற்றி வருது, இதெல்லாம் ஸ்பேஸ், டைம், கிராவிட்டி, இதை வச்சு டைம் வந்து இயங்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது உலகத்தில் மிகச்சிறிய பார்ட்டிகளை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் முதவே ஆட்டம்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் தான் நம்ம படிப்போம். அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்றது ஒரு பார்ட்டிக்கலாகவும் அது வேவாகவும் அது வந்து நடக்கலாம். எலக்ட்ரானுடைய 100% வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதோட ப்ராபபிலிட்டி மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து வந்து ரிலேட்டிவிட்டி வந்து நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிச்சிருந்தது. டைம் அண்ட் கிராவிட்டி இது ரெண்டுமே எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்றத விளக்குறது தான் இந்த ரிலேட்டிவிட்டி. இந்த லைட் ஸ்பீட் அப்படின்றது தான் ஒரு மேக்ஸிமைஸ் ஸ்பீட். அதாவது நீங்கள் ஒளியோட வேகத்தில் லைட்டோட ஸ்பீடில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து மெதுவாக அது
குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த டைம் வந்து மெதுவாக ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா நம்ம இதை வச்சு டைம் ட்ராவல் கூட பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஐன்ஸ்டைன் வந்து சொல்கிறாரு. கிராவிட்டி அப்படின்றது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது ஒரு பெரிய மாசு சன்னி எர்த்து இருக்கிறனால ஸ்பேஸ் டைம் வளைஞ்சு அது கர்வ் வந்து உழுகுது. அந்த வளைவில் தான் இந்த பிளானட் ஆர்பிட் வந்து செய்யுது. ஜிபிஎஸ் சேட்டலைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது ரிலேட்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். பிளாக் ஹோல் அப்படின்றது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அதிக மாஸ் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா அது பிளாக் ஹோல். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஸ்டார் வந்து இறந்து போய் அது கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அது பிளாக் ஹோலாக உருவாகலாம் அப்படின்றத கூட சொல்கிறாங்க. இதில் வந்து கிராவிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். லைட்டு கூட இதிலேருந்து வெளியே வர முடியாது. அதனால் இதை வந்து நம்ம நேரடியாக பார்க்க கூட முடியாது. ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, அது யூனிவர்ஸை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இப்போ வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் நான் வந்து ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து வரப்போட வீடியோவில் நான் ஃபிசிக்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது பிளாஸ்மா ஃபிசிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நியூக்ளியர் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி வீடியோஸ் பற்றி அடுத்து நான் தொடர்ந்து போட போகிறேன். அடுத்து போட போகிற வீடியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ.